வேளமிளையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் ஞான பயணமாக நான் பெற்ற அனுபவங்களில் சிலவற்றை உங்களிடையே கூறி வருகிறேன். என்னுடைய அனுபவங்கள் இப்படி இருந்தது, ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் கூற முடியாது. இந்த யோக சாதனையில் ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அடிப்படை மாறாமல் இருக்கும். ஆனால் அனைத்து அனுபவங்களும் எல்லா மனிதர்களுக்கும் அப்படியே ஒன்று போல் இருக்கும் என்று கூற முடியாது. இந்த ரயில் பயணத்திலே நான் உதாரணமாக என்னிடம் பலர் பிற்காலங்களில் கேட்கின்ற போது, இவர் அப்படி கூறுகிறார், இவர் இப்படி கூறுகிறார், இப்படி பல நூல்கள் பல யோகிகள் கூறுகிறார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்தபோது நான் கூறுவது இதே உதாரணத்தை கூறுவேன். ஒரு ரயிலில் பயணம் செய்வது அன்ரிசர்வ்டிலே செல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள், ரிசர்வ் செய்யக்கூடிய மனிதர்களும் உண்டு. அதில் 2வது வகுப்பு, முதல் வகுப்பு, ஏசி கோச் என்றெல்லாம் இருக்கிறது. இன்று எத்தனை எல்லாம் வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் புகை வண்டிகளிலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அதற்கு முன்பாக நான் புகை வண்டியில் சென்றது. பொதுவாக பயணம் என்பது இந்த பிறவியில் எனக்கு இறைவன் அதை மிகவும் தடுத்து விட்டார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் எனக்கு எங்கும் செல்ல வேண்டும் என்றது ஆரம்ப காலத்தில் சில இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. இந்த ஞானத்தை எங்கோ பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்த காரணத்தால் பல வடக்கு தேசங்களிலே செல்ல வேண்டும், அங்கே நீராட வேண்டும், கங்கையில் நீராடு, காசியிலே போய் பார் என்பதெல்லாம் எனக்கு இறைவன் வைக்கவில்லை. ஆகவே எனக்கு பயணத்திலே மிகுந்த தடைகளையும் இறைவனே ஏற்படுத்தினார். இந்த தடைகளை ஏற்படுத்திய காரணத்தால் மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக இதுபோல பல துன்பங்கள் நிச்சயமாக கடந்துதான் வர வேண்டியதிருக்கும். பல ஞானிகளுடைய வாழ்க்கைகள், சித்தருடைய வாழ்க்கைகளை பார்த்தால் அவர்கள் எந்த ஊர்க்காரர் என்றே தெரிய முடியாது. அவர் திடீரென்று அவர்கள் வினைவசத்தால் ஒரு ஊருக்கு வந்து, அவர் வடதேசத்துக்காரராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஊர்க்காரராக இருக்கலாம், தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ள மாட்டார். அப்படியே இருப்பார், ஒரே ஊரிலே இருந்து விடுவார்கள். இப்படி ஒரே இடத்தில் இருப்பது என்பது ஒரு நிலை. இந்த முறைப்படி சந்நியாசம் பெற்றவர்கள் என்பது அந்த காலங்களிலே அவர்களுக்கு விதி என்ன என்றால், ஒரு ஊரிலே 3 நாள்களுக்கு மேல் தங்கக்கூடாது என்பது அவர்களுடைய சட்டம். காரணம் என்னவென்றால், ஒரு 3 நாள்களுக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கிவிட்டால் முகங்கள் நமக்கு பரிச்சயமாகிவிடும். அந்த பரிச்சயமாகிவிட்டால் ஒரு மனிதனை பற்றி பல குணங்களும் நமக்கு தெரிய ஆரம்பித்தால் வெறுப்புகள் ஏற்பட்டுவிடும். மனிதர்கள் பால் ஏற்படும், அந்த மண்ணின் பால் ஏற்படும். இப்படி அனைத்திலும் பற்றுக்கள் மிகுந்து வந்துவிடும். இந்த காரணத்தால் இந்த சந்நியாசிகள் ஓரிடத்திலே தங்குவாமல் அப்படி சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆரம்ப நிலையில் வைத்தார்கள். அது இப்போது இந்த முறைப்படி சந்நியாசம் என்று ஒரு நிறுவனங்கள், அமைப்புகள் என்று வைத்திருப்பவருடைய சட்டம் என்பதே தனியாக இருக்கிறது. அந்த காலங்களில் காஷாயம் வாங்கி கொண்டு எங்கோ காசி, ராமேஸ்வரம் என்று சென்று விடுவார்கள். இவர்களுக்கு இந்த வைராக்கியங்களிலே பலவிதமான வைராக்கியங்கள் சொல்லப்படுகிறது. மயான வைராக்கியம் என்று ஒன்று கூறுவார்கள். மந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம், அதிதீவிர வைராக்கியம் என்று அது ஞானத்திலே சொல்லப்படுகிறது. சாமானிய மனிதர்களுக்கு இந்த மயான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் என்றெல்லாம் அதை கூறுவார்கள்.
அது யாரேனும் வேண்டியவர்கள் இறந்து போனால் என்னையா வாழ்வு, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்றெல்லாம் அந்த மயானம் சென்று திரும்பும் வரை அந்த பேச்சுக்கள் இருக்கும். அதன் பிறகு அது மறைந்துவிடும். இதுபோல சில சில துன்பங்கள் வரும்போது வைராக்கியம் வந்து மறையும். இப்படி பல சில சூழ்நிலைகளால், குடும்ப நெருக்கடிகளால் காஷாயம் வாங்கி கொண்டு செல்வது, அதன் பிறகு அங்கே போய் ஏதேனும் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பது என்று இப்படி இதில் பலவிதமான நிலைகள் இருக்கிறது. ஆகவே இவற்றை ஒரே தராசில் அளப்பது என்பது இயலாத காரியம். இது அனந்த கோடி விதமாக இருக்கும் என்பதை முதலில் நான் கூற விரும்புகிறேன். இதுபோல நான் சொல்லுகிற செய்திகளை மற்ற நூல்களிலே ஞானிகள் கூறிய செய்திகள் நூல்களிலே இருக்கிறது. அவற்றை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதனுடைய மெய்ப்பொருளை அறிந்து பார்க்க வேண்டும். அதைத் தவிர கணக்கில்லாத யோகிகள், சித்தர்கள் உங்கள் கண்முன்பாக இருக்கலாம். என்று பல மனிதர்களைப் பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அதிலெல்லாம் எத்தனை அளவு உண்மைகள் இருக்கிறது போகிறது என்று நெருங்கி பழகி பார்த்து அனுபவித்து ஞானம் கிடைக்கிறதா அல்லது உலகப் பயன்கள் கிடைக்கிறதா, எதை வேண்டி நாம் அவரிடம் செல்லுகிறோம், அவர் எதை வழங்க தயாராக இருக்கிறார் என்பதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த ஒவ்வொரு மனிதரும் அடைய வேண்டிய அனுபவங்கள். இவற்றை ஒரு நபர் கூறியதை வைத்தே அனைத்தும் அப்படியே இருக்கும் என்றெல்லாம் எண்ணிவிட முடியாது. அதனால் இந்த யோக சாதனையில் செல்லுகிறவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்களும் வேறு வேறாக இருக்கிறது. அவற்றை அவர்கள் தாங்கள் கண்ட வழியிலே கூறி செல்லுகிறார்கள். சாதாரணமாக கல்லூரி படிப்போடு விட்டு விடுபவர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு அதற்கு மேலே கணக்கில்லாத படிப்புகள், ஆராய்ச்சி படிப்பு, அதற்கு மேலே அதற்கு மேலே என்றெல்லாம் பல நிலைகள் இருப்பது போல உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகிறவர்கள் சிலர் இருப்பார்கள். சிலர் தன் வயிற்றுக்கு உணவு கிடைத்ததோடு அப்படியே திருப்தி அடைந்து சென்று விடுபவர்கள் பலர் இருப்பார்கள். சிலர் போய் கேட்டால் சிலவற்றை சொல்வது, அல்லது தன் போக்கிலே இந்த பிராப்த கர்மாவை கழித்து கொண்டு அரை பைத்திய நிலையில் சம்பந்தமில்லாமல் பேசிக்கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள். இதில் பல பல விதங்கள் இருக்கிறது. இப்போது இன்று நான் சொல்ல விளைவது, இந்த யோக சாதனையில் செல்லும்போது பொதுவாக மனித உடலிலே ஜீவசக்தி எங்கே இருக்கிறது என்றால், இறைவன் சிரசுக்கு மேலே ஓரடி உயரத்திற்குள் இருந்து கொண்டு இந்த மாமிச உடலையும் இந்த ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். இதை திருமூலர் பெருமான் முதல் அனைத்து ஞானிகளும் இதைத்தான் கூறுகிறார்கள். அனுபவம் அதுதான். சிரசுக்கு மேலே சிற்றம்பலத்திலே இருந்து இறைவன் நடனமாடுகிறார். அது கால் மாற்றி ஆடுகிறார் என்பதே நான் கடந்த தொடரில் கூறியது போல, கடந்த பதிவில் கூறியது போல, சூரியகலை சந்திரகலை என்ற கால்களை மாற்றுவது என்பதுதான் கால் மாறி ஆடுதல். இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார், அல்லது இடது பாதத்தை தூக்கி ஆடுதல் என்பது இடது பாதத்தை சந்திரகலையை நிறுத்திவிட்டு சூரியகலையிலே ஒற்றை காலில் நின்று தவம் செய்வது என்று அந்த காலங்களிலே சொல்வார்கள். ஒற்றை காலிலே நின்று தவம் செய்வது என்பது சூரியகலையிலே நிற்பதைத்தான் அது ஒற்றை கால் என்று கூறுவார்கள். அதுவும் கடந்த பதிவில் நான் கூறிய செய்தி. அதுபோல இறைவன் நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடுகிறார் என்றால், இவனுக்கு எந்தெந்த கலைகள் ஓடுகிறதோ அதைப்போல் கால்களை மாற்றுவது, கலைகளை மாற்றுவதுதான் இந்த கால் மாறி ஆடுதல். மனிதர்களுக்கு இறைவனை ஒரு மானிட உருவத்திலேயே சொல்லிக் கொடுத்த காரணத்தால் அதை விக்கிரகத்திலும் படத்திலும் வைத்து மனிதர்கள் இந்த ஊனுடம்பை தாண்டி பார்ப்பதே இல்லை. இந்த ஊனுடம்பு என்று ஒரு வாழ்கின்ற ஒரு மனிதன் போகிறான் என்றால், அவனுக்கு ஊனுடம்பு, உள்ளே ஆவி உடல் என்ற சூக்கம் உடல் இருக்கிறது. அதற்கு மேலே இந்த இதுபோல ஞானம் பெறுகிறவர்கள், அந்த பாதையில் செல்கிறவர்களுக்கு ஒளி உடல் என்ற பிரணவ தேகம் என்றே இருக்கிறது. அது ஒரு தேகம்தான். அது எங்கும் பறந்தது, ஒரு ஒரு உருக்கொள்ளுகிறது. அந்த மனிதனுடைய உருக்கொண்டு அந்த மனிதனோடு ஒரு சிக்னல் தொடர்பு போல வந்து கொண்டிருக்கிறது.
இதிலே இந்த ஜீவன் இந்த சிரசு வழியாக நுழைந்து மூலாதாரம் வரை சென்று கொண்டிருக்கும் இந்த ஜீவன். சிவன் அதற்கு எப்போதும் அந்த இறைவன் அதற்கு ஆதாரமாகவே இருக்கிறார். இந்த ஜீவனும் சிவனும் எந்த காலத்திலும் பிரிந்ததே இல்லை. இதை சாதாரண மனித மனம் உணர்ந்து கொள்ளாத காரணத்தால் பலவிதமான துன்பங்களை அடைகிறார். எங்கோ வைத்து இறைவனை வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற் போல ஊனுக்குள் ஈசன் மறைந்திருந்தானே என்று கூறுகிற பாடலிலே வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். இறைவன் எங்கோ இருக்கிறான். மதியை சரியாக வேலை செய்யாதவர்களே, நீங்கள் வானுக்குள்ளே எப்போதும் வானமண்டலத்திலே இருக்கிறார் என்று ஏதோ ஒரு நெடுந்தொலைவு வைத்து வைத்தே தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் கருப்பு. தேன் இருக்கிறது. அந்த தேனுடைய அந்த சுவை அது கருப்பா சிவப்பா என்று சொல்ல முடியாது. அதை சுவைத்து பார்த்தால் அந்த சுவையை உணரலாம். அதுபோல இந்த ஊனுக்குள் தான் ஈசன் ஒளிந்திருந்தானே. இந்த ஊன உடம்பில் தான் ஈசன். ஜீவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சிவம் இருக்கும். சிவம் இல்லாமல் ஜீவன் இருக்காது. ஜீவன் இல்லாமல் சிவம் தனித்து இயங்குவது அதீதமான நிலை. அது ஒன்றிய நிலை. அவற்றையெல்லாம் நான் இப்போது சொல்ல ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக போய்விடும். அது பரவெளியிலே இறுதியில் என்ன நடக்கும் என்று கேட்பார்கள். ஞானிகளெல்லாம் அதற்கு முழுமையாக நேரடியாக எவரும் கோரி செல்லவில்லை. இறைவனே அந்த தனிமையில் இருப்பதை விரும்பாமல் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து விளையாடுகிறார். முழு தனிமை அத்வைதத்தில் ஒன்றி போய்விடுதல் என்றால் இரண்டற்ற ஒரு நிலை அத்வைதம் என்று கூறப்படுகிறது. அந்த இரண்டற்ற அனைத்தும் ஒன்று என்ற ஒரு நிலை வந்த பிறகு இன்னொரு நபர் இல்லை. அங்கே துவைதம் என்ற இருமை நிலை இல்லாமல் போய்விடுகிறது. இருமை நிலை இல்லாமல் ஒரு மனிதன் தனித்தே இருப்பது என்பது எல்லா நேரத்திலும் அது சரி வராது. அத்வைத நிலையை அடைந்துவிட வேண்டும் என்று ஞான நூல்கள் கூறுகிறது. அந்த நிலையை அடைந்துவிட்டு மீண்டும் ஜீவன் வேறு சிவன் வேறு என்ற அந்த துவைத பாவனையும் தேவைப்படுகிறது. அதாவது இந்த தேனாக மாறிவிடுவது அல்லது இனிப்பாக மாறிவிடுவது என்பதில் பெரிய பயன் இருக்காது. ஏனென்றால் இறைவனே அமிர்தமாக இருக்கிறார், தேனாக இருக்கிறார். அவர் தேனாக இருக்க இந்த ஜீவர்களெல்லாம் வண்டுகளாக இருந்து அந்த தேனை சுவைக்க வேண்டும். அதில்தான் பெருமை இருக்கிறது. தேனை தேடி கண்டுபிடித்து சுவைக்கும்போது இந்த வண்டுகள் களிப்படைகிறது. அந்த தேனை வழங்குவதால் அந்த ஈசன் களிப்படைகிறார். தானே ஆனந்தமயமாக இருக்கிறார், அறிவுமயமாக இருக்கிறார். அந்த ஆனந்தத்தையும் அறிவையும் துவைதமாக படைத்த தன்னிலிருந்து பிரிந்து சென்ற அந்த ஜீவாத்மாக்கள் கண்டுபிடித்து கொண்டு தன்னை அறிந்து உணர்ந்து ஆனந்திப்பதைக் கண்டு அந்த இறைவன் ஆனந்திக்கிறார். இவற்றையெல்லாம் ஆழ்ந்த ஞானத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். இவற்றை முழுமையாக விளக்கிச் சென்றவர்கள் மிக மிக குறைவு. தனிப்பட்ட முறையில் அவர்கள் யாருக்கேனும் உபதேசம் செய்திருக்கலாம். திருமூலர் பெருமான் போன்ற பல ஞானிகள் சித்தர்களெல்லாம் மிக மிக நுட்பமாக சிலவற்றை கூறி சென்று விட்டார்கள். அவற்றை விரித்துரைக்க வல்லவர்கள் காலப்போக்கிலே குறைந்து போய்விட்டார்கள். இதுபோல பல கேள்விகள் என்னிடம் பல அறிஞர்கள் பலதரப்பட்ட நபர்களெல்லாம் வருவார்கள். இவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்கே எனக்கு இறைவன் ஒரு பாதையை வகுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நான் வெளியே வரக்கூடியவனும் அல்ல, பேசக்கூடியவனும் அல்ல. இவ்வளவு கடினமான அனுபவங்களை இறைவன் எனக்கு கொடுத்ததன் காரணம் என்ன என்பதை பிற்காலத்தில் நான் தெரிந்து கொண்டது. இத்தனை அடியை கொடுத்து சரி செய்து வந்தால்தான் இவன் பிறருக்கு இதை சொல்ல முடியும் என்று இறைவன் எனக்கு இந்த அனுபவங்களை கொடுத்தார். இல்லாவிட்டால் அவர் எளிதாக ஞானத்தை கொடுத்திருக்கலாம். ஆகவே இந்த அத்வைத நிலை பெற்றவர்கள் பல பண்டிதர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் என்னோடு உரையாடுவார்கள். அவர்கள்
இந்த வேத சாஸ்திரங்களில் கரை கண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களும் உண்டு. சைவ சித்தாந்தத்திலே கரை கண்டவர்களும் உண்டு. பல நபர்கள் பலதரப்பட்ட யோக நிலையிலே பல விஷயங்களை பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள். சித்திகளைப் பற்றி அறிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படி பக்தி மார்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கணக்கில்லாத கேள்வி கணைகள் நாலாபுறமும் இருந்து என்னிடம் வரும். அத்தனைக்கும் பதில் உடனடியாக அந்த இறைவன் எனக்கு என் மூலமாக வழங்கி கொண்டே இருப்பார். அவ்வாறு இந்த உயர்ந்த நிலை கேள்விக்கு நான் கூறிய பதில், அந்த நிற்குணம் என்ற நிலையிலும் அந்த நிர்விகல்பம் என்ற நிலையிலும் வெட்ட வெளியிலும் சென்றுவிட முடியும். அங்கு இறைவனை தவிர வேறு ஒன்றுமில்லை. இறைவனோடு இந்த ஜீவன் ஒன்றி விடுகிறது. இரண்டற்ற ஒரு நிலை, ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. அந்த நிலையிலே இருப்பது ஈசன். அந்த நிலையை தொட்டுவிட்டு ஜீவன் மீண்டும் இறைவனை தனியாக வைத்து ஜீவபாவத்தோடு இருந்து அந்த இறைவனை துதித்து மகிழ்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த ஜீவன் இழக்க விரும்புவதில்லை. அதனால்தான் அப்பர் பெருமான் கூறுகிறார், இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோ என்று கூறுகிறார். அவர்கள் இறைவனோடு கலந்து விடுவது என்பதை அவர்கள் விரும்பவில்லை. எந்நாளும் அமுதத்தை தேனை சுவைக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். கலந்து விட்டால் இவரே இனிப்பாக மாறிவிட்டால் இவருக்கு அதனால் பெரும் பயனில்லை. இறைவனே தான் மட்டுமே இருந்து கொண்டே இருக்க முடியாது, அந்த தனிமை வேண்டாம் என்று நினைத்துத்தான் இந்த அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று இந்த அலகிலா விளையாட்டை அவர் நடத்துகிறார். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். ஏகனாக இருந்து கொண்டு அநேக வடிவங்களை எடுத்துத்தான் இந்த பிரபஞ்ச விளையாட்டை இறைவனே செய்கிறார். தனித்திருக்க முடியாத காரணங்களால் அவர் இருக்க முடியாது என்பதல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இவ்வாறு ஒரு விளையாட்டை அவர் நடத்துவது அது ஒரு விதமான ஆனந்த அனுபவமாக அந்த இறைவனால் உணரப்படுகிறது. அவர் தனியாக இருக்க வேண்டுமென்றால் எத்தனை கோடி காலமும் இறைவன் என்பவருக்கு மனம் காலம் என்பவற்றையெல்லாம் கடந்தது இறைநிலை. அது மனித மனதால் கற்பனை செய்து பார்க்க கூட முடியாத ஒரு அதீதமான நிலை. அந்த நிலையில் அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அந்த நிலையில் போய் அதோடு சேர்ந்து விடுவது, ஒரு கடலிலே சென்று உப்பு என்று தனித்தன்மையோடு இருந்த உப்பு கடலோடு போய் சேர்ந்து விட்டால் அங்கே ஒரு தனித்த அடையாளம் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த நிலையில் சுகம் இல்லை என்ற காரணத்தால் இந்த அத்வைதத்திலிருந்து துவைத பாவனை என்று வந்தது. இது உயர்நிலையில் சொல்லப்பட்டது. இந்த உலகியல் நிலையில் புறச்சடங்குகளுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. அதுபோல அந்த உயர்நிலை பற்றின விஷயங்கள் அவ்வாறு இருந்தாலும் இந்த ஜீவனுக்கும் சிவனும் ஒரு காலம் பிரிந்ததே இல்லை. இரண்டும் ஒன்றுபோல்தான் இருக்கிறது. இந்த ஜீவசக்தி இது சிரசிலிருந்து உள்ளே சென்று மூலாதாரம் வரை சென்று ஜாக்கரம், சொப்பனம், சுசுப்தி, துரியம், துரியாதீதம் என்ற பஞ்ச அவஸ்தைகளை அதற்கு சாட்சியாக இந்த ஜீவன் இருக்கிறது. இதை பலர் என்னிடம் கேட்பார்கள், ஐயா இது எப்படி என்றால், அப்பா இந்த சிரசு வழியாக செல்கின்ற ஜீவன் விழிப்பு நிலையிலே புருவ நடுவிலே இருக்கும். புருவ நடுவில் இருப்பதுதான் ஜாக்கிரத அவஸ்தை என்று கூறுவார்கள். அப்போதுதான் அவனுக்கு சிரசு நேராக இருக்கும். நிமிர்ந்து பார்ப்பான், வேலைகளை செய்கிறான், ஓடுகிறான், ஆடுகிறான். பல வேலைகளை செய்யும் போது இந்த புருவ நடுவில் தான் ஜீவன் இருக்கும். அதன் பிறகு சற்று களைப்பு, எப்போதுமே இந்த சூக்கும உடலை மறந்து விடுவார்கள். மனிதர்களுடைய மனம் அவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே மாயை. இந்த ஓனுடலை தாண்டியே போவதில்லை. அவையெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள், பேசிக்கொண்டே போகலாம். உடம்பும் உடம்பைத் தழுவி உடம்போடு நின்ற உயிரினை அறியார், உடம்பொடு உயிரிடை நட்பறியாதார் மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். உடம்பும் உடம்பைத் தழுவி உடம்பொடு நின்ற உயிரினை அறியார்.
என்பது ஒரு பாடல். இதில் கூட மிகப்பெரிய விளக்கங்களை நான் கொடுத்தேன். இதற்கு வேறு ஒருவர், ஒரு பெரிய அறிஞர், அவர் ஒரு விளக்கத்தை சில நூல்களிலே கொடுத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் மிக முரண்பாடானவை, அனுபவம் இல்லாத வார்த்தைகள். இது ஒரு பாடல். இது சற்று சப்ஜெக்டிலிருந்து, நான் கூறுகின்ற விஷயத்திலிருந்து வேறுபட்டாலும் அதன் தொடர்புடைய விஷயம்தான். உடம்பும் உடம்பும் உடம்பைத் தழுவி ஒரு உடம்பு வருகிறது என்றால், தந்தை தாயினுடைய சேர்க்கையால் ஒரு உடம்பு வந்துவிட்டது என்ற பொருள் அதிலே விளங்குகிறது. ஆனால் உண்மை அது அல்ல. இதற்கு ஒரு விளக்கத்தை இந்த முதல் பாடல்களுக்கு, முதல் வரிகளுக்கு விளக்கம் அவர்களால் தரப்படவில்லை. உடம்போடு நின்ற உயிரினை அறியார், உடம்போடு உயிரிடை நட்பறியாதார். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மடம்புகு நாய் போல் மயங்குகின்றார்களே என்பதற்கு விளக்கம் நான் ஒரு நூலிலே பார்த்தேன். அதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், சைவ மடத்திலே எலும்பு துண்டிற்காக போய் காத்திருந்து ஏமாந்து போன நாயினுடைய நிலையை அவர்கள் அடைகிறார்கள் என்று அதற்கு விளக்கம் எழுதப்பட்டிருந்தது. இதை ஒரு நபர் என்னிடம் காட்டி கேட்டார். அப்போது நான் விளக்கத்தை சொன்னேன். அப்பா, சைவ மடம் என்று வந்த பிறகு அங்கே எலும்புக்கு பேச்சே இல்லை. நாய் நுண்ணறிவுடையது. ஒரு பொருள் எங்கு கிடைக்கும் என்பதை அது முன்பே கிடைத்திருந்தால்தான் அது அங்கு செல்லும். அவ்வாறு நுட்பமான அறிவுடைய, மோப்பத்திறன் உடைய நாய் சைவ மடங்களிலே எந்த காலங்களிலும் எலும்போ அங்கு கறி வகைகளோ கிடைக்காது என்பது நாய்க்கு நன்றாக தெரியும். இது பாடலுக்கு பொருள் எழுதியவர் இதுதான் இந்த ஞானம் என்று சொல்வார்களப்பா. இது மேலோட்டமான பொருள். இவையெல்லாம் உண்மை பொருள் அல்ல. புத்தகங்கள் தென்படினும் அதனுள் இருக்கும் ரத்தினங்கள் தென்படாது. அதை உள்நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். அதனால் இந்த நாய் போய் எலும்பு துண்டை பார்த்து அங்கே ஏமாந்தது என்பது மிக மிக அபத்தமான ஒரு விளக்கம். உண்மை அது அல்ல. உடம்பும் உடம்பும் உடம்பைத் தழுவி என்று 3 உடம்பை சொல்லுகிறார். ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் என்று 3 இருக்கிறது. ஆகவேதான் 3 உடலைச் சொல்லி, இந்த 3 உடலையும் தழுவி நின்ற உயிரினை அறியார். இந்த 3 உடம்புகளையும் பற்றி கொண்டு இயங்குகிற உயிரைப் பற்றி அறிய மாட்டாத மனிதர்கள், சாமானியர்கள். இந்த உடம்போடு உயிரின் நட்பை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜீவனாகிய தன்னிடத்திலே இருந்து அந்த ஆனந்தம் பிறக்கிறது என்பதை அறியாமல் எங்கோ இருக்கிறது என்று தேடி அலைகிறார்கள். அது எப்படி என்றால், மடம் புகு நாய் போல் மயங்குகின்றாரே. மடம் என்பதும் மட்டம் என்பதும் அதை எனக்கு ஒருவர் கூறுவார். மட்டம் என்று கூற வேண்டும் என்பார். இந்த டகாரங்களில், சம்ஸ்கிருதங்களிலே அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. தமிழிலே இரண்டிற்கும் ஒன்றுதான். மடம் என்றால் மடமை என்றும் ஒரு பொருள். நாம் இப்போது சைவ மடம், அந்த மடம், இந்த மடம், அதற்கும் மடம் என்றுதான் நாம் கூறுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் திருமூலர் பெருமான் மடம் புகு நாய் என்றால், மடமை புகுந்த நாய் என்ன செய்யும் என்று நாயை கவனித்தவர்களுக்கு தெரியும். காய்ந்த எலும்பு துண்டை எடுத்து கொண்டு ஓடும். அது ஓரிடத்தில் இருந்து மிக ஒரு அக்கறையோடு அதை கடித்து கடித்து பார்த்து எலும்பிலே அந்த ஊன் சுவை வந்து விடுமா என்று, காய்ந்து போன எலும்பிலிருந்து வராது. அது மணிக்கணக்கில் அதோடு போராடி இதனுடைய கடைவாய், அந்த எலும்பு பட்டு கடைவாய் ரத்தம் வந்தவுடன் அந்த எலும்பிலிருந்து தான் வருகிறது என்று அதை சுவைத்து கொண்டே இருக்கும். இதைத்தான் மடமை பொருந்திய நாய் போல், இன்பம் தன்னிடத்திலே இருக்கிறது, அந்த எலும்பில் இல்லை என்பது அறியாத நாயைப் போல் இது ஞானமில்லாதவர்கள் மயங்குகிறார்கள் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அப்பா, இது ஜீவன் அதனுடைய இன்பத்தை அறியாமல் இந்த உடம்போடு இன்பம் வந்து விடுகிறது என்ற அறியாமையில் இருக்கிறது என்று நான் விளக்கி கூறினேன். இவற்றை கேட்டவர்களெல்லாம் தமிழாசிரியர்கள். அவர் பல நூல்களை படித்தவர்கள்.
இது போன்ற விளக்கத்தை கொடுத்தவுடன் தான் அவர்கள் அலறி அடித்து, இதெல்லாம் சரிப்படாது ஐயா, உங்கள் கதைக்கும் நமக்கும் ஒத்து வராது என்று ஓடியவர்கள் நிறைய உண்டு. ஆகவே இந்த ஜீவன் அந்த விழிப்பு நிலையிலே புருவ நடுவில் இருக்கிறது. தூக்கம் வந்தவுடன் என்ன ஆகும் என்றால் தொண்டைக்குழிக்குள் இறங்கிவிடும். அது இந்த உறங்குகின்ற நபருடைய தலை சாய்வதை நாம் பார்க்கலாம். அது இந்த பஸ் பிரயாணங்களில் பார்த்தால் அந்த தலை ஆடிக்கொண்டே இருக்கும். காரணம், அந்த புருவ நடுவை விட்டு ஜீவன் தொண்டைக்குழிக்குள் இறங்கியவுடன் கனவு நிலைக்கு சென்று விடுகிறது. அதன் பிறகு ஹிருதயஸ்தானத்தில் சென்று விடுகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் மூலாதாரத்திற்கு ஜீவன் சென்று ஒடுங்கிவிடும். ஒரு ஆபத்து வருகிறது என்றால் வயித்தை பிசைகிறது என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். என்ன காரணம் என்றால், புருவ நடுவிலிருந்து ஜீவன் ஒரு ஆபத்து இந்த உடம்புக்கு ஏற்பட போகிறது என்பதை இந்த மனம் எப்போதும் இந்த ஊனுடலை பற்றியே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற ஜீவனை அது நினைக்கவே செய்யாது. சூக்கும சரீரம் தன் வேலையை அது செய்து கொண்டே இருக்கும். அதுவும் என்ன இருக்கும் என்றால், இந்த உடம்புக்கு கேடு வந்தால் உடனே உடம்பை விட்டு உதறிவிட்டு ஓடிவிட வேண்டும். ஒரு திருடன் வருகிறான், கையிலே பணப்பையை வைத்திருக்கிறோம், அவன் ஆயுதத்தை வைத்து மிரட்டுகிறான் என்றால் அந்த பையை தூர எறிந்துவிட்டு மனிதன் ஓடிவிடுவதைப் போல, இந்த சூக்கும சரீரம் என்ன நினைக்கும் என்றால், ஸ்தூல உடலுக்கு ஆபத்து வருகிறது என்றால் பட்டென்று வெளியேறி போய்விட அது நினைக்கும். இந்த ஜீவனம் என்ன நினைக்கிறது என்றால், சட்டென்று அதனுடைய இருப்பிடமாகிய மூலாதாரமாகிய வயிற்றுக்கு இறங்கிவிடும். அந்த வயிற்றுக்கு ஜீவன் சட்டென்று இறங்குகிற காரணத்தால் இவனுக்கு வயிற்றை கலக்குகிறது. பயம் வந்தவுடன் அடிவயிறு கலங்குகிறது என்று சொல்வது அனுபவத்தில் அனைவரும் பார்த்திருக்கலாம். அதன் காரணம், இந்த ஜீவன் உடம்புக்குள்ளே போய் வந்து கொண்டிருக்கிற இந்த மாய வித்தைகளை அறியாத காரணத்தால் இதற்கு விளக்கம் தெரியாமல் மனிதர்கள் மயங்குவார்கள். இப்படி இந்த உடலிலே இருந்து இந்த ஜீவன் செயல்படுகிறது. நான் கூறியது போல் இந்த சூக்கும சரீரம் எப்போது இடர் வந்தாலும், நெருக்கடி வரும்போது இந்த ஊனுடம்பை உதறித் தள்ளுவதற்கு முயன்று கொண்டே இருக்கும். அது இரண்டையும் சேர்த்து இறைவன் கட்டி வைத்திருக்கிறார். இந்த காயப்பை கட்டி அவிழ்க்கும் கண்ணுதல் காணுமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த உடம்பாகிய காயமாகிய பையை கட்டுகின்றவர், கட்டி அவிழ்க்கின்ற கண்ணுதல், கண்ணில் அதாவது நெற்றியிலே கண்ணை உடைய சிவபெருமான். அதனால் இந்த சூக்கும சரீரம் வெளியேறி செல்வதை விரும்பும். அது விதியால் கட்டப்பட்ட காரணத்தால் சாமானிய மனிதர்களுக்கு அது வெளியேறுவது இரவு நேரங்களிலே வெளியேறும். இவர்கள் அறியாத நேரத்தில் தொட்டிலிலே போடப்பட்ட குழந்தை நன்றாக உறங்கியவுடன் இந்த தாய்மார்கள் அந்த தொட்டிலை ஆட்டுவதை விட்டு விடுவார்கள். அதைப்போல இந்த உடம்பு நன்றாக உறங்கிவிட்டது என்று தெரிந்தவுடன் இந்த சூக்கும சரீரம் வெளியே சென்று அப்படியே உலாத்தி கொண்டிருக்கும். இவற்றையும் நான் முன்பே கூறியிருப்பேன். அது அவரவர் சக்திக்கு தக்கவாறு, இந்த உடல் மேல் உள்ள பற்றுதலுக்கு தக்கவாறு அந்த தொலைவுதான் அது செல்ல முடியும். உடலை பற்றியும் மரணத்தை பற்றி தெளிவான நிலை வந்த பிறகுதான் அந்த யோகிக்கு இந்த உடலை விட்டு நெடுந்தொலைவு இந்த சூக்கும சரீரம் செல்லத் தொடங்குகிறது. சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதலாக இந்த பிறவியில் திருவாரூருக்கு சென்றேன். அப்போது இந்த ரோடுகளெல்லாம் ஒரு ஒற்றை ரோடுகளாக இருந்தது. தஞ்சாவூரிலிருந்து ஒரு 1.25 மணி நேரம் என்று எனக்கு நினைவு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிவிட்டது. 2 புறமும் வயல்கள், ஒற்றை ரோடு. ரோடுகளும் அவ்வளவு தெளிவாக இல்லை. அந்த பஸ் மெதுவாக பல இடங்களிலே நின்று நின்று சென்றது. நானோ என்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளால் ஆளப்பட்டவனாக நான் திருவையாறெல்லாம் சென்று வந்த பிறகு சென்ற அனுபவம் இது. நான் அங்கு நீடாமங்கலம் அப்படி ஒவ்வொரு ஊர் வருகிறது. எனக்கு பழைய பிறவி நினைவுகளெல்லாம் வருகிறது. அந்த நிலையில் தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். திருவாரூர் மட்டும் செல்ல வேண்டும், வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை என்று நான் மிகுந்த வேட்கையோடு செல்கிறேன். ஏனென்றால் பல பிறவிகளில் வழிபட்ட ஊர், வழிபட்ட இடம்.
அதன் மேல் ஒரு பற்று. அது ஒரு சாமானியமான நிலை என்றாலும் அதிலும் ஒரு மனநிறைவு இருக்கிறது. இறைவன் நம்மிடத்தே தான் இருக்கிறார் என்பது தெரிந்த போதிலும் அது அந்த புண்ணியமான அந்த ஸ்தலங்களை முந்திய பிறவிகளில் வழிபட்டு ஆனந்தம் ஏற்பட்ட அந்த இடங்களை சென்று தரிசிப்பதிலே ஒரு சின்ன ஆனந்தம் இருக்கிறது. ஆகவே நான் எனக்கு அந்த ஊருக்கு வெளியேவே இந்த பஸ் நின்ற காரணத்தால் அங்கே இறங்கிவிட்டேன். இறங்கியவுடன் அதிலே ஒரு ஒரு சிறு நதி ஓடம்போக்கி ஆறு என்று எனக்கு நினைவு. நான் அங்கே இறங்கி நடந்தே செல்ல வேண்டும் என்று இறங்கி ஒரு மதியம் 3:30 மணி இருக்கலாம். பொதுவாக நான் இது போன்ற இடங்களிலே குளிக்கும் வழக்கம் இல்லாதவன். காவிரி நதி மேல் எனக்கு உள்ள பற்றின் காரணமாக நான் உடனே இறங்கிவிட்டேன். இறங்கிவிட்டு இந்த வெளியூர்க்காரன் தண்ணீருக்கு பயப்படுவான் என்றது போல எனக்கு அதனுடைய ஆழம் தெரியாமல் காலை விட்டேன். அங்கு 2 பாறைகள் இருந்திருக்கிறது. எனக்கு அந்த சிந்தனைகள் எல்லாம் இம்மி அளவும் இல்லை. நான் என் உடல் நினைவை இழந்து கொண்டு வருகிறேன். பூர்வ ஜென்ம நினைவுக்குள் நுழைகிறேன். என்னுடைய தேகம் எனக்கு மறக்கப்பட்ட நிலைக்கு நான் வந்துவிட்டேன். அதில் எனக்கு அந்த காவிரியின் மேல் உள்ள அதீதமான அந்த ஒரு பற்றின் காரணமாக அந்த நீரை அள்ளி அப்படியே வணங்கி அந்த காவிரியில் எத்தனை காலம் வழிபட்ட இந்த காவிரி நதி விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்கள் நினைவில் வந்தது. வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வற்றா கருணை காவேரி என்று இன்றும் இந்த காவிரியை நினைத்தால் ஒரு மலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதை தவிர்க்க முடிவதில்லை. அது சாமானியமான ஒரு நிலைதான் என்றாலும் அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதுபோல நான் கால் வைத்தால் அது 2 பாறைகள், அந்த ஆற்றில் எப்படி பாறை வந்தது என்று தெரியவில்லை. அது இடித்து ரத்தம் வழிந்திருக்கிறது. எனக்கு அது தெரியல. நான் அப்படியே குளித்துவிட்டு அந்த ஈர உடைகளோடு அப்படியே ஒரு அரை பைத்திய நிலைதான் என்றதால் எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை. அப்படியே அந்த இருப்பதை பொழிந்து இழிந்து அப்படியே கட்டிக்கொண்டு வெளியே வந்து பார்த்தால் முட்டிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேக உணர்வு இல்லை. ரத்தம் வழிகிறது, அடிபட்டது தெரியவில்லை. ரத்தம் வழிந்து குளித்த பிறகும் அந்த ரத்தம் முட்டிலிருந்து வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வும் எனக்கு இல்லை. நான் வேகமாக நடந்து அக்கம் பக்கம் எதையும் பார்க்கவில்லை. எனக்கு நேராக அந்த திருவாரூர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு சென்று விட்டேன். எனக்கு கால தேசமெல்லாம் அந்த உணர்வு ஓர்மைகள் எல்லாம் இல்லை. மணி 4 தான் ஆகியிருக்கலாம். இந்த கோயில் 5 மணிக்குத்தான் திறப்போம் என்று கூறினார்கள். நான் கோபுர வாயிலுக்கு வெளியே இருக்கிறேன். எனக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்று பேரார்வம் ஏற்படுகிறது. அந்த ஆர்வம் அளவிட முடியாமல் இருக்கிறது. அந்த கணக்கில்லாத ஆர்வமானது இந்த கூட்டை விட்டு வெளியே செல்வதற்கான ஒரு ஆரம்ப நிலை அங்கு எனக்கு அந்த திருவாரூரிலே கிடைத்தது. கதவை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்கிற அளவு எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. எப்போது இவர்கள் நடையை திறப்பது, எப்போது நாம் அந்த இறைவனை தரிசிப்பது? இறைவன் சரசிலே உள்ளே இருக்கிறார். ஆனால் பல பிறவிகளில் வழிபட்ட அந்த ஆற்றாமை, அந்த உள்ளே சென்று வணங்க வேண்டும் என்று அந்த ஒரு நிலை அப்போது இருந்தது. அதிதீவிரமாக இருந்தது. அப்போதுதான் நான் இந்த உடம்பை பிய்த்து கொண்டு சூக்கும சரீரம் உள்ளே நுழைகின்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வயப்படும் போது இந்த ஸ்தூல சரீரம்தான் தடுக்கிறது நம்மை உள்ளே செல்ல விடாமல். கதவு, சுவர் போன்றவற்றை தடுப்பது மானிட உடலைத்தான் தடுக்க முடியும். சூக்கும சரீரத்தை எந்த கதவும் எந்த கற்கட்டு மதில்களும் தடுக்க முடியாது. அது நுழைந்துவிடும். அது இவர்கள் திறப்பதற்கு முன்பாகவே நான் என்னுடைய நிலையை மறந்திருக்கிறேன். இங்கு ரத்தம் வழிந்ததெல்லாம் எனக்கு உணர்வில் இல்லை. உடல் உணர்வு 90% நழுவி போய்விட்டது.
அந்த நிலையில் இந்த உடம்பை விட்டு சூக்கும சரீரம் பிய்த்துக் கொண்டு செல்லக்கூடிய முதல் அடையாளம் எனக்கு. அதற்கு முன்பே வாசியோகம் செய்கின்ற காலங்களிலெல்லாம் இருந்தது. அது என்னை அறியாமல் அது நிகழ்ந்தது. உடம்புக்கு வெளியே ஒரு 60 அடி 70 அடிக்கு மேலே சூக்கும சரீரம். இது 18 வயது 19 வயதுகளிலே நடந்தது. அப்படியே அங்கு இருக்கும் என் ஊன் உடல் கீழே நடை ஓரத்திலே ஒரு வீட்டு நடையிலே இருப்பேன். இதை நான் ஆரம்ப காலங்களில் உணர்ந்தேன். அது ஒரு 70 அடியை தாண்டி அப்படி உடம்பை விட்டு வெகு தொலைவு போய்விடாது. அப்படியே இருக்கும். உடம்பை நாம் பார்க்கலாம். அந்த நிலையெல்லாம் இருந்தது. இந்த திருவாரூரிலே தான் நான் இந்த உடம்பை விட்டு கடந்து உள்ளே சூக்கும சரீரத்தால் உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரு அனுபவம் எனக்கு அங்கே ஏற்பட்டது. அதன் பிறகு நான் ஆலய நடைகளெல்லாம் அதற்கு முன்பே என்னுடைய இந்த அனுபவங்கள் இருந்தது. பிறகு இந்த ஊனுடல் முற்றிலும் விலகிவிடாத காரணத்தால் ஊனுடம்புக்குள்ளே சேர்ந்து கொண்டு நடையை திறந்த பிறகு இந்த ஊனுடம்பை அந்த சூக்கமுடல் வேகமாக இயக்குகிறது. நடை திறந்தது, நான் ஓடாத குறையாக உள்ளே ஓடினேன். நடந்து சென்றேன் என்று என்னால் கூற முடியாது. அந்த சூக்கும சரீரம் இதை விரைவுபடுத்தி ஓட வைக்கிறது. அங்கே போய் மூலவர் அந்த சந்நிதியின் முன்பாக போய் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நான் அங்கு நின்றிருப்பேன். அப்படியே ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் என்று மணிவாசகர் கூறியது போல அந்த ஊன் உருகிறது, உடல் உருகிறது, மனம் உருகிறது. அப்படியே அந்த பல ஆண்டுகள் பல பிறவிகளிலே தொடர்ந்து வழிபட்ட அந்த வன்மீகநாதர் என்கிற அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய சந்நிதியில் நின்று என்னுடைய உடலும் உள்ளமும் உருகி கரைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி அப்போது நினைத்தேன், இந்த பூர்வ ஜென்ம பந்தம் என்பது இவ்வளவு வலிமையாக ஆட்டி படைக்கிறதே ஒரு மனிதனை என்று நான் அங்கு திருவையாறு சென்ற போதே நான் உணர்ந்தது. இன்றும் அதை நான் உணர்கிறேன். அதனால் அன்று உள்ள மனநிலை மாறிவிட்டது. அது முற்றிலும் அது நீண்டகால பிரிவாற்றாமையில் சென்ற ஒரு நிலை போய் இப்போது ஒரு சமநிலை கிடைத்து விட்டது. எங்கும் ஈசன் இருக்கிறார். நினைத்தால் திருவாரூருக்கு வேறு ஒரு நிலையில் பயணம் செய்து விடலாம் என்ற ஒரு மனநிலையெல்லாம் வந்த பிறகு இந்த பிறவியில் 2 முறை சென்றிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் அங்கு செல்ல முடியவில்லை. அதற்கென்று திட்டமிடுவார்கள், என்னை அழைப்பார்கள், எல்லாம் காரெல்லாம் ஏற்பாடு செய்தாலும் அது வராது. நான் கூறுவேன், பல ஒரு கழுகுமலையிலே எனக்கு வேண்டிய ஒரு அன்பர் கூறினார், அது என்னையா, அது அப்படி போய்த்தான் பார்ப்போமேன் தம்பி, இந்த பிறவியில் அவ்வாறு இல்லை. அநேகமாக திருவாரூருக்கெல்லாம் நான் அடுத்த உடம்பில் தான் வர முடியும். இந்த பிறவியில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பே அதை கூறினேன். அந்த அந்த மனிதனுக்கு, அந்த பையன் எனக்கு வேண்டியவன், அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஐயா, இந்த காலத்தில் அவன் ஒரு ஒரு அதிகாரி, ஒரு உயர் படிப்பு படித்து ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அவ்வப்பொழுது ஞானத்தை கேட்பான். இந்த காலத்திலும் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது என்ன புராண காலத்தில் ரிஷிகள் கூறியது போல் நீங்கள் கூறுகிறீர்கள்? அப்படி என்ன செய்துவிடும்? காரை நான் வைத்திருக்கிறேன், போவோம். எப்பா, கார் நீ வைத்திருக்கலாம், என்னை அழைத்து செல்ல முடியாது. ரொம்ப அதிகமாக கட்டாயப்படுத்தினால் வினைப்பயன் ஒன்று, விதியினுடைய சூட்சுமங்கள் வேறு இருக்கிறது. உன்னோடு நான் வந்தால் திருவாரூரில் என்னுடைய உடம்பை விட்டு நான் வெளியே போய்விடுவேன். மரணத்தை நான் சந்திப்பேன் என்றவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்படி ஆகிவிடுமா சார்? ஆகத்தானப்பா செய்யும். வேண்டுமானால் நான் வருகிறேன். காரணம், இந்த பிறவியில் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. அடுத்த பிறவியில்தான் நான் அங்கு நிரந்தரமாக செல்ல வேண்டும். அதுவே கடைசி பிறவியாக இருக்கும். அந்த பகுதியிலே சோழ நாடு எனக்கு ஒரு முழுமை நிலை தரும். முழுமை நிலை என்பது மீண்டும் பிறவா நிலை என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகிறது.
இந்த ஞானத்தில் போன பிறகு பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை என்பது உயர்ந்த நிலை. இத்தனை நாள் இறந்து பிறந்ததெல்லாம் இத்தனையும் இல்லையடி இரும்பில் உரை நீரானேன் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அதன் உயர்ந்த நிலை வந்த பிறகு பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை என்ற ஒரு மனோநிலையெல்லாம் எனக்கு கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய அந்த ஸ்தலத்தில் தான் இந்த அதீதமான ஞானங்களெல்லாம் அந்த முருகப்பெருமான் எனக்கு அள்ளி வழங்கினார். அந்த கழுகுமலை திருப்புகழிலே அருணகிரிநாதர் பாடும்போது வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே என்று பாடியிருப்பார். அங்கே பல தமிழறிஞர்கள் என்னோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் பொதுவாக மேலோட்டமான பொருள்தான் அனைவருக்கும் வழங்குகிறது. வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும். இந்த புலவர்களும் அடியார்களும் பொன்னையும் பொருளையும் தான் என்றுமே வேண்டுவார்கள். அந்த பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே என்று அருணகிரி பாடியிருக்கிறார் என்று இந்த தமிழறிஞர்கள் கூறுவார்கள். ஐயா, உங்களுக்கு எப்போதும் இந்த பொன்னும் பொருளையும் தாண்டி சிந்திப்பதே இல்லை. நீங்கள் இந்த ஓன் உடலை தாண்டி ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாக அந்த அருணகிரி பெருமான் என்ன கோரினார் என்றால், புலவர்கள் பொன்னையும் பொருளையும் தான் வேண்டுவார்கள். வேண்டும் அடியர் புலவர், இவர்கள் பொன்னையும் பொருளையும் வேண்டுவார்கள். இவர்கள் வேண்ட அரிய பொருள் ஞானம். இவர்கள் ஞானத்தை கேட்பது குறைவு. வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருள் என்பது அதீதமான மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை வேண்டும் அளவு உதவும் பெருமாளே என்று அருணகிரி பெருமான் இந்த கடுகாசலமூர்த்தியை ஞான வள்ளலாக உருவகப்படுத்தி உணர்ந்து பாடியிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே ஞானம் கொட்டி கிடக்கிறது என்று நான் அங்கே விளக்க உரை செய்வேன். மேடைகளிலும் அதைத்தான் நான் பேசுவேன். பொன்னையும் பொருளையும் நீங்கள் கேட்பது உங்களுடைய இயல்பு. கேளுங்கள், அதை வழங்குவார். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். இகவலோக வாழ்விலும் அதை தருகிறார். ஆனால் வேண்ட அரிதான ஞானத்தை வழங்குவதற்கு ஞான வள்ளலாக அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நான் கூறுவதுண்டு. அதுபோல இந்த உயர்ந்த ஞான நிலைகளை எல்லாம் விளக்கி எனக்கு குருநாதனாக இருந்தவர் அந்த கடுகாசலமூர்த்தி பெருமான். ஞான ஜோதியாய், ஞான பிழம்பாய், ஞான அக்னியாய், அதாவது சரவணப் பொய்கையில் அக்னி என்று சொல்வதெல்லாம் கற்பனை கதை அல்ல. அதன் விளக்கம் தெரியாமல் அவைகள் கேலி கூத்தாக ஆக்கப்படுகிறது. அது உண்மை பொருளெல்லாம் அதிகமாக இருக்கிறது. அது நெருப்பாக பிளம்பு, நெருப்பான இறைவனையே நெருப்புக்கு சமம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். செந்தி வண்ணன் என்றுதான் இறைவனுக்கு பெயர். அவ்வாறு அந்த இறை ஆற்றலிலே நெருப்பாற்றலாக அங்கே உணர முடியும். பல ஊர்களிலும் அவ்வாறு உணர முடியும். ஒரு இடத்தில் இருப்பது இன்னொரு இடத்தில் இல்லாமல் இருக்காது. ஆகவே அது ஒரு எரிமலை குழம்பு போலவும் அதை உணர முடியும். குளிர்ந்த தாமரை போன்ற கருணையாகவும் உணர முடியும். சிறு குழந்தை வடிவாக கருணை பொழி தருவெளியும் அழகு பூத்த காந்திமதி தேவி நம் கருத்துள் வைப்பாம் என்று இந்த நெல்லையப்பர் கோயிலிலே காந்திமதி அம்பாளுக்கு அந்த தலபுராண பாடல் கூறுகிறது. சோதி மணிவயிறச் சொட்டியும் கருணை பூத்த வெளியும் அழகு பூத்த காந்திமதி தேவி நம் கருத்துள் வைப்பாம் என்று வெகுகாலம் நினைவில் இருந்த பாடல். அதுபோல இந்த முருகப்பெருமான் சிறு குழந்தை வடிவாகவும் அவர் கருணை பொழி அந்த கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ என்று அருணகிரி பெருமான் ஒரு பாடலிலே கூறுகிறார். காலங்கள் கடந்து விட்டது. நான் அந்த இறை உணர்விலேயே பேசின காரணத்தால் நேரம் போவது தெரியாமல் பேசிவிட்டேன். இந்த நிலையில் இந்த ஞானங்கள் உயர்ந்த நிலையில் என்னுடைய அனுபவங்கள் இந்த கழுகுமலையில் உள்ளவற்றை நான் இன்று சிறிதளவு கூறியிருக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றி.